அடிக்கிற வெயிலுக்கு சும்மா ஜில்லுன்னு இந்த மாதிரி பட்டர் மில்க் எதனா குடித்தா தான் அதில் வெயிலில் இருந்து நம்ம தப்பிக்க முடியும். இன்றைக்கி வந்து நான் 2 மோர் பண்ண போகிறேன். ஒன்று வந்து நீர் மோர், அதாவது குடிக்கிறதுக்கு. இன்னொன்று வந்து கொஞ்சம் திக்காக, அதாவது ரைஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து நீர் மோர் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? கொஞ்சமாக வீட்டில் தோய வச்ச தயிர் இருக்குல்ல, அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு பிளெண்டரில் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பிளெண்டர் எல்லாம் மத்து இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி, ஒரு 1/2 இன்ச் ஜிஞ்சர், பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிட்டு, உங்களுக்கு அல்சர் இருந்துச்சுன்னா தயவுசெய்து பச்சை மிளகா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். சீரகம் வந்து நல்லா ஃப்ளேவர் தரும். கொஞ்சமாக பெருங்காய பவுடரும் ஆட் பண்ணிவிட்டு அதில் போட்டுட்டேன் அந்த மோரில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா, அதையும் அதில் போட்டுட்டு தண்ணி போட்டுட்டு ஜில்லுன்னு ஐஸ் கொட்டி போட்டு குடித்தா சும்மா சூப்பராக இருக்கும் நீர் மோர். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலி கேர்டு வந்து நீங்கள் வீட்டிலே துவைங்க, அதான் ரொம்ப நல்லது. நீங்கள் வெளியே வாங்குகிற கேர்டில் வந்து ஏதோ அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவாங்க. எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் இதே தயிரை வந்து கொஞ்ச நேரம் வெளியே வச்சிங்கனாவே லைட்டாக புளிக்க ஸ்டார்ட் ஆகும். பட் அந்த தயிர் வந்து நீங்கள் எவ்வளோ காலையிலேருந்து நைட் வரைக்கும் வச்சா கூட உங்களுக்கு வந்து புளிக்கவே புளிக்காது, அதே மாதிரி இருக்கும். ஸோ ஏதோ ஒரு ப்ரெசர்வேட்டிவ் அதில் ஆட் பண்ணுறாங்க. சரி வாங்க நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? இப்போ அதே கொஞ்சமாக கேர்டு எடுத்து அதில் தண்ணி ஊற்றி நீர் மோர் குடித்தோம் இல்லையா, கொஞ்சமாக வந்து நம்ம இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில், கடுகு, சீரகம், அப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயம், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு, மஞ்சள் தூள் போடுறதுனால ஆன்டிபயோட்டிக், பச்சை மிளகாய்னா பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா அல்சர் இருக்கவங்க காஞ்ச மிளகாய் போட்டு அதில் திருப்பி கலக்கி விட்டுருங்க. ஆக்சுவலி இந்த ஸ்மோக் மாதிரி இருக்கும்ல, இதை திருப்பி கலக்கும் போது ஒரு ஃப்ளேவர் வரும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பாய்.